ஓகே. நீங்க மக்ஸ் 2 அப்படின்ற எக்ஸாம்பிள் வச்சு இத சொன்னீங்க. அது எனக்கு ஓகே தான். சரி, நானும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியே உங்களோட அசம்ப்ஷனுக்கும் இந்த அசம்ப்ஷனுக்குலாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இப்ப நான் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து ஒரு ஆஃப் ஆடர். ஆஃப் ஆடர் என்னன்னாக்கா ஏ, பி அப்படின்னு 2 இன்புட்ட வச்சு ஆப்பரேட் பண்ணும்போது, அதோட அவுட்புட் வந்து சம்மு, கேரின்ற மாரி வரணும். எப்படின்னா ஜஸ்ட் அடிஷன் தான். இது டிஜிட்டல்ல வந்து அடிஷன் தான் இது. ஓகே. நான் முதல்ல ட்ரூத் டேபிள் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 0, பி 0ன்னு வச்சோம்னாக்கா 0 + 0 சம்மு 0 தான் வரும். கேரியும் 0 தான் வரப்போகுது. அதே 0 + 1 இப்போ ஏபின்றது இன்புட் அனுப்பிச்சிக்கணும். 0 + 1னா சம்மு 1 கேரி இல்லை. 1 + 0னாக்கா சம்மு 1 கேரி இல்லை. அதே 1 + 1னா டிஜிட்டல் ட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 + 1னாக்கா சம்மு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். கேரி தான் ஒன்றா எடுப்போம். அப்போ தான் இது இப்படி திருப்பி வச்சு பார்த்தோம்னா 1 0ன்னு பார்க்கும்போது அதோட ஈக்குவல் நம்பராக 2ன்றது வரும். அதனால் இந்த 1 கேஸ்க்கு மட்டும் தான் கேரி வரும். இதுதான் வந்து இந்த ட்ரூத் டேபிள். இது வந்து நார்மல் அந்த டிஜிட்டல் கேட்ஸாக பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஏ, பி அப்படின்ற 2 இன்புட்டை வச்சு ஆஃப் ஆடர்ன்ற சம்மு, கேரி அப்படின்னு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து என்ன பேட்டர்ன் இருக்கும்னாக்கா ஒரு எக்ஸ்ஆர் கேட்டோட பேட்டர்ன் இருக்கும். அதாவது இன்புட் ரெண்டும் வேறு வேறு வேல்யூவாக இருந்தால் மட்டும் அவுட்புட்டு 1 வரும். மற்ற டைம்லாம் வந்து 0வாக இருக்கும். அப்படின்றத நேச்சுரலாக பண்ணி தர பொறுத்து யாருன்னா ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு. அதனால தான் எக்ஸ்ஆர் கேட்டை போட்டு டேரெக்டாகவே அதில் சம் வேல்யூ இதுவாக தான் வருன்ற மாதிரி எடுத்துருவாங்க. இது டிஜிட்டல் ட்ரான்சிஸ்டரில் இருக்கிற ஆஃப் ஆடர் சர்க்யூட்டோட பேசிக்ஸு. அடுத்தது கேரிக்கு அண்டு கேட்டை போட்டுருவாங்க டேரெக்டாகவே. ஏன் அப்படின்னாக்கா இந்த காம்பினேஷனில் கேரி வந்து எப்போ 1 தரும்னாக்கா 1 1 வரும்போது 1 தரும். அப்படின்னா இதுக்கு வந்து பொருத்தமானது வந்து அண்டு கேட்டு. 2 இன்புட்டுமே ஒன்றா இருக்கும்போது தான் 1 வர செய்கிறது வந்து அண்டு கேட்டுனால டேரெக்டாக அண்டு கேட்டு போட்டுருவாங்க. இது நமக்கு டிஜிட்டல் ட்ரான்ஸில் மேனுவலாக இந்த ட்ரூத் டேபிளும் தெரியும். இதுதான் ஆஃப் ஆடர் ட்ரூத் டேபிள். அதுக்கு இந்த சர்க்யூட்டு தான் வந்து பொருத்தமாக இருக்குதுன்னு இதுதான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு விஎல்எஸ்ஏவில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்த மாடலிங்கே பேச போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாடலிங் இதுனா ஒரு 3 டைப் ஆஃப் மாடலிங் வந்து பேசியிருப்பீங்க. நானும் அதை வெரிஃபை பண்ணேன். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் எதுனா பிஹேவியர் மாடலிங்கே எடுத்துக்கிறேன். பிஹேவியர் மாடலிங்கில் இருக்கிற ப்ரோக்ராமிங் தான். பிஹேவியர் மாடலிங்கில் வந்து என்ன மாதிரி மெத்தடில் அவங்க அதாவது இது எதை வச்சு இது 3 டைப் ஆஃப் மாடலிங்காக மாறுதுன்னா என்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து எந்த ஆர்டரில் என்ன ஸ்டைல் எழுதுறாங்கன்ற பொறுத்து தான் மாடலிங் மோதி இதுவாக மாறுது. நீங்கள் சொன்ன மாதிரி பிஹேவியர் மாடலிங் ஒன்று, டேட்டா ஃப்ளோ மாடலிங் ஒன்று, அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரல் மாடலிங் ஒன்று. பிஹேவியர் மாடலிங்கில் வந்து வெரி வெரி சிம்பிள். அதாவது இவங்க எதை வச்சு எந்த கான்செப்டில் பிஹேவியர் மாடலிங்கில் ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல், அதாவது ஒரு அண்டு கேட்டையோ இல்லாட்டி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவையோ எதுவுமே இல்லாமல் பியூராக டிஸ்கிரிட்டாக ஒன்று ஒன்று இவங்களாவே எழுதுகிற ப்ரோக்ராம் பேர் தான் பிஹேவியர் மாடலிங்கிற மாதிரி இவங்க எழுதுறானுங்க. இதில் இந்த ஆரம்பத்தில் மாடல்லாம் ஆஃப் ஆர்டரு அது உள்ள பேராமீட்டரா இன்புட் ஏக்கம் பி அவுட்புட் ரெஜிஸ்டர் சம்மு கேரி இதெல்லாம் வந்து வழக்கமாக எல்லாத்துலேயும் பண்ணுறது. அது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது வந்து பிஹேவியர் மாடலிங்னாக்கா அதோட பேட்டர்ன் என்ன, அதோட ஸ்டைல் என்னன்னாக்கா இவன் தான் அதோட ஸ்டைல். இது ஆல்வேஸ் அட் ஏ ஆர் பி அது கூட டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். பிகின்லேருந்து தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன இஃப் ஏவும் 0 அதாவது அது ஏ டபுள் ஈக்குவல் டு 0 அண்டு பியும் 0 பி டபுள் ஈக்குவல் டு 0 அண்டுன்றது வந்து டபுள் அண்டா சொல்லணும். இது வந்து பழைய சி ப்ரோக்ராமிங்கோட லைனு. அதை எடுத்து இஃப் கண்டிஷனில் போட்டு பிகைன் போட்டு இப்படி இருந்துச்சுன்னா சம்மும் 0 கேரியும் 0. அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா ஏபி ரெண்டும் 0 வந்தாக்கா சம்மும் 0 கேரி 0. அதை அப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டானுங்க. எப்படி இவங்களாவே ஆன்சரையும் இவங்களாவே இன்புட்டை மேட்ச் பண்ணி இவங்களாவே ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. பிஹேவியர் மாடல்ன்றது நம்மளே உருவாக்கணும் ஆன்சரை. அதை வந்து நம்மளே ஹார்ட் கோட் பண்ணுன்ற கான்செப்டாக தான் இது வருது. இங்கே எண்ட் ஆகுது. அகைன் எல்ஸு அப்படி இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா எல்சிஃப்குள்ளே வருது. எல்சிஃபில் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கிற இது எடுக்கிறாங்க. ஏ 0ஆகவும் பி 1ஆகவும் ஏ 0ஆகவும் பி 1ஆகவும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இங்கே அவுட்புட்டு சம்மு 1ஆக இருக்கும், கேரி வந்து 0. ஓகே, அதனால் வேண்டி சம்மு 1 கேரி 0ன்ற ஆன்சரை வர நம்மளே ப்ரோக்ராம்லேயே எழுதி நம்மளே வர வச்சுன்ற மாதிரி வருது. இதுதான் பிஹேவியர் மாடலிங் பேட்டர்ன் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது டக்குன்னு சொல்லிடுறேன். தேர்ட் சீக்வன்ஸ் 1 0 இருக்கும்போது இதுவும் 1 0 வரணும். இங்கே அதே மாதிரி தான் 1 0ன்ற கண்டிஷன் வந்து அடுத்த எல்சிஃபில் மீட் ஆச்சுனாக்கா அதே மாதிரி 1 0 அப்படின்ற மாதிரி சம்மு 1 கேரி 0 பண்ணிடுறாங்க. லாஸ்ட் ஆப்ஷனு ஏபி 1 1 இருந்துச்சுனாக்கா சம்மு 0 கேரி 1. ஸோ ஏபி 1 1 இருந்துச்சுனாக்கா சம்மு 0 அதுக்கு கண்டிஷனே எதுவும் இல்லை. இது மூணுமே இல்லைன்னா கண்டிப்பாக நாலாவதாக கண்டிப்பாக இது இருந்தாகணும். அது டிஃபால்ட்டாக சம்மு 0 கேரி 1 போட்டாங்க. இப்படி எழுதுகிற பேட்டர்ன் பேர் தான். அதாவது கண்டிஷனும் நம்மளே உருவாக்கணும். எந்த கேட்ஸு எந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணாமல் ஆன்சரை வந்து நம்மளாவே ஹார்ட் கோட்டாக மேனுவலாகவே சொல்லிடுறோம். இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறோம். இந்த ட்ரூத் டேபிளை மைண்டில் வச்சுட்டு
நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரூத் டேபிள் மட்டும் தான் இவங்க மைண்டில் இருக்குது. ட்ரூத் டேபிளே அப்படியே வந்து இவங்க ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க. இல்லை கேட்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்கலோட ஷார்ட்கட்ஸோ யூஸே பண்ண நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது பேர் தான் பிஹேவியர் மாடலிங்கிறது என்னோட அசம்ஷன். ரெண்டாவது டேட்டா ஃப்ளோ மாடல்ன்றது. டேட்டா ஃப்ளோ மாடல்ன்றது வெரி கிளியர் கட்டாக அவங்க சொல்லிட்டாங்க. என்ன டேட்டா ஃப்ளோ மாடல்ன்றது கிளியர் கட்டாக அவங்க சொல்கிறாங்கனாக்கா, இதெல்லாம் வழக்கமானது. மாடலு, இது நேமு, இன்புட் ஏபி, சம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே காமனாக வரும். இங்கே தான் நம்ம எடுத்துக்கணும். டேட்டா ஃப்ளோ மாடல்னாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாகவே சம்முன்னு ஒரு லோக்கல் வேரியபிள் அது ஈக்குவல் டு ஏ கேப் பி. ஏ கேப்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங்கில் இந்த டேட்டா ஃப்ளோ மாடலில் இந்த ப்ரோக்ராமில் ஏ கேப் பி அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி அப்படின்றது நேராக சம் வேரியபிளை போட்டுடுறாங்க. அடுத்தது அசைன் கேரின்ற ஒரு லோக்கல் வேரியபிளுக்கு வந்து ஏ அண்டு பி, ஏவும் பியும் அண்டு பண்ண வருதுன்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இது என்னன்னு புரியலையா? நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கலான ட்ரூத் டேபிளில் 0 + 0 0 ஆகும் சம்முக்கு. 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 0 அப்படின்ற மாதிரி சம்முக்கு முடிவு பண்ணுறோம்ல, அதை அப்படியே இங்கே பண்ணியிருப்பாங்க. அதான் ஏ ப்ளஸ் பி அப்படியே ப்ளஸ் 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 பண்ணி வரது என்னவோ அது அப்படியே சம்மில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஜெனரிக்கான ஒரு ஈக்குவேஷனில் இது தானாகவே இது எல்லா கண்டிஷனுமே இது அப்படியே ஹைட்ரேட் பண்ணிதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இல்லை நம்ம மேனுவலாக எந்த கண்டிஷன் தரமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லும். கரெக்ட், அதுதான் கரெக்ட். நம்ம இப்போ இன்புட்டில் வந்து என்ன ஒன் பர்டிகுலர் கண்டிஷன் தரமோ, இதில் வந்து 0 1 கொடுத்தோம்னா இதுக்கு 0 + 1 அசைன் ஆகிட்டு சம்மு வந்து 1ன்ற மாதிரி வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கேரியில் இதில் பார்த்தோம்னாக்கா எதை ஆட் பண்ணாலும் கேரி 0 தான் வரணும். 1 + 1 ஆட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து 1ன்னு வரணும் கேரி. அப்போ இதுக்கு வந்து அண்டு தான் பொருத்தம். நம்ம இங்கே ஆல்ரெடி பேசினோம் இல்லையா? அப்போ நான் ப்ளஸ் இப்போ சொன்ன கூட தப்பு. இதில் அண்டு பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து அண்டு பண்ணி வந்தால் எல்லாமே 0 வருது அது மாதிரி இருக்குது. 1 அண்டு 1 அதாவது 1 இன்ட்டு 1 சாரி அண்டுன்னு சொல்கிற வார்த்தை கூட தப்பு. இன்ட்டு 0 இன்ட்டு 0 இன்ட்டு 1 1 இன்ட்டு 0 1 இன்ட்டு 1 அப்படின்றது தான் 1 வரணுன்றது வந்து இங்கே எப்படி எல்லாம் அண்டுன்னு போட்டுடலாம். அவ்வளோதான் சிம்பிள் இது. அதனால் அதில் கேரி வந்தது. இந்த மாதிரியான ஒரே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட் ஈக்குவேஷனை வச்சு சம்மையும் ஒரே ஒரு ஷார்ட்கட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை வச்சு கேரியும் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாடல் தான் டேட்டா ஃப்ளோ மாடல்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி மாடலிங் வந்துடுறேன், ஸ்ட்ரக்சரல் மாடல். ஸ்ட்ரக்சரல் மாடல்ன்றது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து மாடல் ஆஃப் ஃபெடரல் ஃப்ளோ, இன்புட் ஏ அதெல்லாம் தனியாக விட்ருங்க, நான் வழக்கம் போல். இந்த இதில் என்ன பண்ணுறானுங்க, அட போங்கடா நாங்கள் எந்த பிரச்சனையுமே வரல, நீங்கள் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்தீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஆஃப் ஃபெடரல் ட்ரூத் டேபிள் தான் பேசியிருக்கீங்க, அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கேட் சர்க்கியூட்டை உருவாக்குறீங்களே, இந்த கேட் சர்க்கியூட்டை தூக்கி உட்கார வச்சிட்றேன் பாடுறா அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் மாடலிங். இதில் பாருங்கள், அடிஷனுக்கு வந்து இந்த பேட்டர்னை புரிஞ்சு எக்ஸ்ஆரை உட்கார வச்சாங்க, கேரிக்கு இந்த பேட்டர்னை புரிஞ்சு அண்டை உட்கார வச்சாங்க. அப்போ ஒரு எக்ஸ்ஆர் இருந்தாக்கா சம் பண்ணிடலாம், ஒரு அண்டு இருந்தால் கேரி பண்ணிடலாம் அப்படின்றத டேரெக்டாகவே இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதனால் எக்ஸ்ஆர் கேட்டுன்றதை ஓப்பன் பண்ணி அதில் அவுட்புட்டாக சம் வரணும், இன்புட் சார் ஏக்கமாபி அந்த ஆர்டரில் கொடுத்துட்றாங்க. அடுத்தது அண்டு கேட்டில் கேரி தான் அவுட்புட்டு, இன்புட் சார் ஏக்கமாபி அப்படி முடிகிறாங்க பாருங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடலிங். இந்த 3 விதமான மாடலிங் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது சுவிட்ச் லெவல் மாடலிங் நான் ஒன்று பார்த்தேன். சுவிட்ச் லெவல் மாடலிங்கிறது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணால் பாருங்கள், புரிஞ்சாத பாருங்கள், நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பாருங்கள். எனக்கு இது புரிஞ்சிருது, ஆனால் ரொம்ப லென்த்தியாலாம் சிலலாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. நான் சில வீடியோலாம் பார்த்தேன், இந்த இவரெலாம் வந்து சுவிட்ச் லெவல் மாடலிங்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் நடத்துகிறாரு, எனக்கு அது புரியுது. பட் ரொம்ப அவ்வளோ லெவலுக்குலாம் பண்ணுறது முதல்ல வெரிலாகில் ப்ரோக்ராம் பண்ணுறவனுக்கு எப்பவுமே ஈஸியாக இருக்குன்னு பார்ப்பானுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 மாடலிங்கே போதும், சுவிட்ச் லெவல் மாடலிங் மாதிரி இவ்வளோ டஃப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுவிட்ச் லெவல் மாடலிங்கோட நீடு இருக்கும், எந்த இடத்துல அந்த மாதிரியான தேவை இருக்கோ அதுக்காக தான் சுவிட்ச் லெவல் மாடலிங் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான். நம்ம பேசிக்காக இருக்குதுன்னா அது தேவையே இல்லை. ஸோ மறுபடியும் சம்மரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிஹேவியர் மாடலிங் வந்து நம்மளாவே எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி நம்மளாவே அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு மேனுவலாக பண்ணுறது தான் பிஹேவியர் மாடலிங். டேட்டா ஃப்ளோ மாடல்ன்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வச்சு சிம்பிள் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறது. ஸ்ட்ரக்சர் மாடலிங்கிறது வந்து நேராக கேட்டையே யூஸ் பண்ணி நேராக எடுத்துறது அப்படின்ற மாதிரி அதில் புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இதில் விஷயம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி இது இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு போடுங்க. தேங்க்யூ.